ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். பாண்டியன் ராஜியை போலீஸ் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டதுனால ரொம்ப சோகமாக ரூமில் ராஜி உட்காந்துருக்காங்க. நீ கண்ணை மூடி உனக்கு என்ன வேணும்னு யோசின்னு கதிர் சொல்ல, ராஜியும் கண்ணை மூடி யோசிச்சுட்டு நான் போலீஸ் தான் ஆவேன்னு சொல்ல, வெரி குட், நான் உனக்கு துணையாக இருக்கேன், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணு, நீ எக்ஸாம் எழுத நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டாக பேசும்போதே கோமதி வந்துடுறாங்க. ஏன்டா அவரை கோவப்படுத்துகிற மாதிரி பேசுகிற, அவர் வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லலையே, போலீஸ் வேலைக்கு தானே போக வேண்டான்னு சொல்கிறாருன்னு கோமதி சொல்கிறாங்க. ஆனால் ராஜிக்கு அது தானே பிடிச்சிருக்குன்னு கதை சொல்ல, பாவண்டா அவர் இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறவர், அவர் வேண்டான்னா சரியாக தான் இருக்குன்னு கோமதி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே பேச ஒன்றும் இல்லை, ராத்திரி உன் மாமா வந்ததும் போலீஸ் வேலைக்கு போகலைன்னு சொல்லிடு அப்படின்னு ராஜிட்ட கராராக சொல்லிவிட்டு கோமதி அங்கே இருந்து போக, அம்மா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, நீ அப்பாவை பற்றி யோசிக்கிற, உன்னை பற்றி யோசிக்கிற, ஏன் உங்களோட பேசாத அண்ணன்களை பற்றி கூட யோசிக்கிற, ஆனால் நீ எங்களை பற்றி யோசிக்க மாட்டேங்கிற, உன்னோட அண்ணன்களோட மானம் போகக்கூடாதுன்னு ராஜி எனக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்ச, இன்றைக்கி அப்பா மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு அவளுடைய லட்சியத்தையே தூக்கிப்பட சொல்கிற, நீ என்னை பற்றி யோசிக்கவே இல்லை, அது பரவாயில்ல, ஆனால் நீ அவளோட லட்சியத்தை நீ தூக்கப்பட சொல்கிறியா, அது எனக்கு பிடிக்கல, போலீஸ் ஆகிற எல்லா தகுதியும் அவளுக்கு இருக்குது, நீ அப்பாட சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணு அப்படின்ட்டு கதை சொல்ல, என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் கோமதி அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்து ராஜி வீட்டுக்கு வெளியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது மீனா வந்துடுறாங்க. என்ன யோசனைன்னு கேட்க, நான் என் லட்சியத்தை சொல்லவே இல்லை கதிர்கிட்ட, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை, ஆனால் கதிர் எனக்காக மாமா கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் பேசுனது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குன்ட்டு சொல்கிறாங்க. அப்போ உனக்கு கதிர் மேலே லவ் வந்துருச்சு அப்படி தானே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க பதில் சொல்லாமல் இருக்கும்போதே மயில் ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகிட்டு வராங்க. கதிர் தம்பி மாமா கிட்ட உனக்காக பேசுனது கேட்டு நான் அசந்துட்டேன், எனக்கு தான் ஒருத்தர் இருக்காரு, அவங்க அப்பா பர்மிஷன் இல்லாமல் எனக்கு ஒரு கச்சிப் கூட வாங்கி தர மாட்டான்ட்டு ரொம்ப சோகமாக சொல்லிவிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு ரைம்ஸ் சொல்லி கொடுக்கும்போது கரஸ்பாண்டன்ட் வந்துடுறாரு. என்னம்மா கிளாஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு கேட்டுட்டு சர்டிஃபிகேட் எப்போ கொடுப்பான்னு கேட்குறாரு. அதுக்கு மயில் பொங்கல் லீவு முடிஞ்சதும் கொடுத்துறேன்ட்டு சொல்கிறாங்க. அவங்க நிலைமையை நினச்சாதான் ரொம்ப பாவமாக இருக்குது. அடுத்து ஆஃபீஸில் இருக்கிற மீனா பக்கம் அவங்க அம்மா வராங்க. பொங்கலுக்கு ட்ரெஸ்ஸு நகை எல்லாம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க. அப்பாவுக்கு தெரியாமல் தானே நீங்கள் தர்றீங்க, அதனால் நான் இதை வாங்க மாட்டேன்ட்டு அம்மாட்ட மீனா சொல்லவும் அவங்க அம்மா ரொம்ப சேடாயிடுறாங்க.